ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக காங் பக்கத்தில் ஒரு நெருக்கமான இடத்த பிடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம காங்குக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி என்னென்னா நம்ம காங்குக்கு தேவைப்படக்கூடிய ஜுன் அப்படின்ற ஒரு ஜட்ஜை பார்த்தீங்கன்னா அவனுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம காங்குக்கு பிடிக்காத இன்னொரு ஜட்ஜையும் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக அந்த ஜட்ஜோடைய பொண்ணு ட்ரக் யூஸ் பண்ணுற மாதிரியான சில எவிடன்ஸ்லாம் நம்ம காங்குக்கு அனுப்பியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோ அவன் வருங்கால ஒய்ஃப் தானே கூட்டிகிட்டு போயிருப்பான் அந்த ஜுன்னை இவங்களுடைய லா ஃபார்மில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவனுடைய வருங்கால ஒய்ஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். உன் அப்பாவுடைய இந்த லா ஃபார்மை உன் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கொடுக்காம அடுத்து நீயே முழுசாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, இதுக்காக உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி கொடுப்பேன், நீ அதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாதகமாக வேற பேசிட்டு இருக்கான். இது எல்லாமே சும்மா ஒரு நடிப்பு தான், அவளை இன்னும் நிறைய தேவைகளுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி நம்ம ஹீரோவுக்கு உண்மையாக அவள் மேலே அன்பு இருக்க மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவளை போக சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவன் ஜுன்னை தான் வந்து மீட் பண்ணுறான். அவரும் பார்த்துட்டு கேட்குறாரு, இப்போ மறுபடியும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த தனியாக பேசணும். நான் இந்த மாதிரி அந்த லா ஃபார்மில் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறது எல்லாமே ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நான் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொஞ்சம் நல்ல விதமாகவும் பேசுகிறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அவன் அம்மா அப்பாவுடைய அந்த இரும்பு கடைக்கு போகும்போது அந்த இடத்துல ஃபியூச்சரில் கெமிக்கல் கம்பெனினால ஒரு பொண்ணும் இன்னொரு பாட்டியும் பாதிக்கப்படுவாங்கல்ல. ஸோ அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க அங்கே. அந்த பொண்ணுடைய பேரை யாங்குன்னும் அந்த பாட்டியை யாங்கோட பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். ஸோ இப்போ அந்த பொண்ணு யாங்கு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு டோலும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ எதுக்காகம்மா பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்குற, உனக்கு படிப்பெல்லாம் இருக்குல்ல, நீ அதை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், நான் படிப்பையும் பார்த்துட்டு பார்ட் டைம் ஜாப்பும் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுமா, இங்கே பாரு இவனுடைய கடையில் தானே நீ வேலை பார்க்குற, இதுக்கப்புறம் நீ வாரத்துக்கு 3 நாள் மட்டும் வந்தீங்கன்னா போதும், மிச்சம் 4 நாள் நீ படிக்கிறதுக்கான வேலையை பாரு, அதே சமயம் நாங்கள் உனக்கு சம்பளம்லாம் குறைக்க மாட்டோம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பா சாமி புண்ணியவனுங்களா, நீங்கள் நல்லா இருப்பீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் பேத்தியை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு இதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டு டோலு ஒரு மாதிரி கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. டேய் நீ இப்போ என்னடா கண்ணெலாம் கலங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒன்றும் இல்லை கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அந்த பொண்ணும் பாட்டியும் நல்லபடியாக இருக்கணும், அவங்க எந்தவித கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு டோல் நினைக்கிறான். அதுக்காக தான் அவளுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் கூட கொடுப்பான். அதுக்கப்புறம் இந்த டோலும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போய் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் டோல் சொல்கிறான், சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட அம்மா வந்து மீன் வெட்டிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த டைமில் என்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஏன்னா நான் ரொம்ப வெக்கப்படுவேன், எல்லாருமே என்னை கலாய்க்கவும் செய்வானுங்கள்ல ஸ்கூலில் இருக்கவனுங்களாம், உன் அம்மா வந்து மீன் வெட்டுறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்திலாம் அதை நினச்சி நான் ரொம்ப வெக்கப்படுவேன்டா, என் அம்மா மேலே எப்பயுமே மீன் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதனாலே என்னன்னு தெரியல ஸ்கூலுக்கு வரும்போது என் மேலேயும் அது அடிக்கும், அதை வச்சு தான் முக்கியமாக என்னை கலாய்ப்பானுங்க. ஆனால் இப்போலாம் அதை யோசிச்சு பார்க்கும்போது என் அம்மா கஷ்டப்பட்டு மீன் வெட்டுறதை சும்மா பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் நானும் போய் அப்போ அவங்க கூட சேர்ந்து மீன் வெட்டி வேலை பார்த்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சக்தி கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்போதான் அவனுடைய ஒர்த்து தெரிய வருது. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்காது, ஆனால் என் லைஃப்பில் இது கிடைச்சிருக்கு, அதை நான் கரெக்டாக பயன்படுத்துவேன், இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோவுடைய வருங்கால பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா அவளுடைய அப்பா ஜியோன் கிட்ட போயிட்டு, அப்பா நம்மளுடைய லா ஃபார்முக்கு புதுசாக ஒரு ஜட்ஜை நாங்கள் சேர்த்து விட்டுருக்கோம் தெரியும்ல, அதுவும் அவருடைய பேர் ஜுன்னு, பெரிய ஜட்ஜு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடி சொல்கிற, அந்த ஹீரோ இதை சும்மா சொல்லிட்டுருக்கான்னு நினச்சா நிஜமாவே பண்ணிட்டானா அப்படின்னு போது, ஆமாம் நானும் அவரும் சேர்ந்து போய் தான் அந்த ஜுன்னை பிளாக்மெயில் பண்ணி நம்மளுடைய லா ஃபார்மில் சேர வச்சோம் அப்படின்னு சொல்ல இந்த ஜியோனும், பரவாயில்லையே உண்மையாகவே அவன் உனக்கு கரெக்டான மாப்பிள்ளையாக தான் இருப்பான், நம்ம குடும்பத்துக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாராட்டி பேசிகிட்டு இருக்கான் இந்த திருட்டு வேலையை வேற. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அந்த கழிவுநீர் வடிகால் கேஸ் இருக்குல்ல, அதில் கூட பாதிக்கப்பட்ட ஒரு பையனுடைய அப்பா மற்ற பாதிக்கப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருப்பாரு. அந்த ரிப்போர்ட்டர் லேடியும் இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தண்ணி கொடுத்துருப்பாள்ல. ஸோ அவள் மறுபடியும் இந்த போராட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த டைம் அந்த பையனுடைய வீடியோஸ் எதையுமே வந்து அவனுடைய அப்பா ப்ளே பண்ணாமல் இருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் உங்ககிட்ட பவர் பேங்க் இல்லையா, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கும்போது இப்போ அதை யூஸ் பண்ணி அவருடைய டேப்ல இருக்கக்கூடிய அவருடைய பையன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே காட்டிட்டு இருப்பாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக என் பையன் இறந்து போனதுக்கு நான் இவங்க எல்லாரையும் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கழிவுநீர் வடிகால் கேஸில் முக்கியமான குற்றவாளியாக இருக்காங்களா அந்த மேயர். ஸோ அவன் இந்த வழியாக தான் காரில் போயிட்டு இருப்பான். அப்படியே விண்டோ கீழே இறக்கி விட்டு இவங்க எல்லாருமே நாயை விட கேவலமாக பார்த்துட்டு போவான். இது அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்களும் பார்க்குறாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இவனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நில்லுடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கு மேலே இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆஃபீஸர் போல் அவனுக்கு கால் பண்ணி என்னடா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மேயரும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோதான் சார், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்குமே காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன், யாருமே போராட்டத்தில் ஈடுபட மாட்டாங்க சார், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மேயருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்கிறான், டே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக அழிக்க சொல்கிறான் நம்ம ஆளுங்களை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவனுடைய ஆட்களும்
பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நெருப்பில் போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஃபார்ம் அப்படின்னா, இந்த கழிவுநீர் வடிகால் திட்டத்தில் அவன் ஏமாத்தின அந்த ஊழல் பணம் பற்றின சில டாக்குமெண்ட்ஸ் போல. ஸோ அதை தான் வந்து எல்லாருமே எரிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டர் லேடி வந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஃப்ரீ இல்லை, வேணும்னா நீ ஆஃபீஸ்க்கு வந்து பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த நேரத்தில் அந்த மேயர் இருக்கான்ல, அவன் இப்போ இன்னொரு லேடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அவள் வேற யாருமே கிடையாது, அந்த ஜியோன் இருக்கார்ல, லா ஃபார்ம் வச்சிருக்கவர், அவருடைய ஃபர்ஸ்ட் பொண்ணு. அவளும் ஒரு ஜட்ஜு தானே. ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த மேயருடைய கேஸை இப்போ நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கேஸை இவ தான் எடுத்துட்டு இருந்திருக்கா போல. ஸோ சீக்கிரமாக பார்த்து முடி, இன்னொரு ஜட்ஜி எவனோ ஒருத்தன் இந்த கேஸுக்கு வரானா, அவனுக்கும் பண்ண வேண்டிய செட்டில்மெண்ட்லாம் பண்ணி நம்ம பக்கம் தீர்ப்பு வர மாதிரி பார்த்து பண்ணி விடுங்க என்ன அப்படின்னு சொல்லி இந்த மேயர் ஜியோனுடைய ஃபர்ஸ்ட் பொண்ணுகிட்ட பேசும்போது அவளும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவா. வந்த உடனே அவளுடைய தங்கச்சிக்கு தான் கால் பண்ணுறா. அதாவது நம்ம ஹீரோவுடைய வருங்கால மனைவி. அவளுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இப்போ நான் எடுத்துட்டு இருக்கக்கூடிய கேஸை இன்னொருத்தர் எடுத்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவன் வேற யாருமே கிடையாது, அன்னைக்கு ஒரு நாள் நீ டேட்டிங்க்கு போனல அவனே தான். நீ எப்படியாவது கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி இந்த கேஸை அந்த மேயருக்கு சாதகமாக முடிச்சு விட சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவள் பேசும்போது, ப்ளீஸ் டி இதை நீ பண்ணினா, நீ ஆசாசியாக கேட்டல என்கிட்ட ஒரு பேக், அந்த பேக் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு உடனே மனசு மாறுது. சரி ஓகே அப்படின்னா நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டர் லேடி அவனை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வருவா. அதாவது அவளும் இந்த கழிவுநீர் வடிகால் கேஸ் இருக்குல்ல, அதை பற்றி தான் பேசுறதுக்காக வருவா. அந்த நேரம் பார்த்து அவனுடைய வருங்கால மனைவி வேற திடீர்னு முன்னாடி வந்து, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி அவளும் அந்த கேஸை பற்றி தான் பேச வருவா அவள் அக்காவுக்காக. பட் அவள் திடீர்னு வந்து நம்ம ஹீரோட கையெல்லாம் பிடிச்சி பேசுறதை பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட்டர் லேடிக்கு ஷாக் ஆயிடுது. இவ என்னத்துக்கு உங்களுடைய கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கா, ஏன் நான் பேசக்கூடாதா, நாங்கள் 2 பேர் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நம்ம ஹீரோவை தள்ளிட்டு போறா. அந்த ரிப்போர்ட்டர் லேடிக்கு காண்டாகுது. இந்த நேரத்தில் அந்த மேயருடைய அசிஸ்டன்ட்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, அவனை காட்டுறாங்க. அவன் ஒரு சில அடியாட்கள்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த கழிவுநீர் வடிகால் கேஸ்னால ஒரு பையன் இறந்து போயிருப்பான்ல, அவனுடைய அப்பா கூட போராட்டத்தில் இருந்திருப்பாரு, அவருடைய வீட்டுக்கு நிறைய பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒழுங்கா பணத்தை வாங்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க, இதுக்கப்புறம் நீங்க இந்த கேஸ்ல எந்தவித பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது மேயருடைய கேஸ்ல நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவரும் முடியாதுன்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா அவனுங்க கிட்டத்தட்ட அடிதடிக்கா இறங்கிட்டானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் கத்தியெல்லாம் எடுத்து நீட்டுறாரு. இப்போ நீங்கள் மட்டும் இங்கேருந்து போகல அப்படின்னா அவங்க எல்லாருமே குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, குத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஒரு மாதிரி இவரை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ஸோ இப்படிலாம் இவர் கஷ்டப்படும் போது இவருக்கு ஒருத்தருடைய ஞாபகம் தான் வருது. அது என்னன்னா, நம்ம ரிப்போர்ட்டர் லேடி இருக்கால, அவள் தான் வந்து சொல்லியிருப்பா அவர்கிட்ட பேசும்போதெல்லாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா போல. அதனால தான் இப்போ அவரும் அந்த ரிப்போர்ட்டர் லேடிக்கு கால் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் அந்த ரிப்போர்ட்டர் லேடி நம்ம ஹீரோ கிட்ட தானே பேசிட்டு இருந்திருப்பா, அதுலேயும் கோவத்தில் இருந்திருப்பா. இவர் எதுக்காக இந்த ஜியோனோட பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு, ஏன்னா அவங்க எல்லாருமே பணத்துக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்றது இவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அப்படி ஒரு மாதிரி கோவத்தோடு இருந்திருப்பா. இப்போ அந்த பெரியவர் கால் பண்ணிட்டு சொல்றாரு, அந்த மேயருடைய ஆட்கள்லாம் வந்து பணத்தை கொடுத்து பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க, நீ கொஞ்சம் வந்து என்னன்னு கேளுமா அப்படின்னு சொல்லும்போது அவளும் அதை கேட்டுட்டு ரொம்ப அர்ஜென்ட்டா கிளம்புவாளா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கிட்ட அவளுடைய வருங்கால மனைவி வேற கேட்குறா, இந்த கழிவுநீர் வடிகால் கேஸ் இப்போ உங்களுக்கு தானே வந்திருக்குது, பார்த்து அந்த மேயர் பக்கம் கொஞ்சம் முடிச்சு விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் பண்ண முடியாது, யார் நேர்மையானவங்களோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி பல்ப் ஆயிரும். ஐயோ நம்ம வேற எதுவும் நினச்சிட்டு நம்ம அக்கா கிட்டலாம் வேற சொல்லிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுடைய அக்கா வேற மெசேஜ் பண்ணியிருக்கா, சொன்னியாடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லிட்டேன், நீ இதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக அவன் வந்துட்டு மேயர் பக்கம் தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி இவ்வளோ அடிச்சு விட்டுறா. ஏன்னா இப்படிலாம் சொன்னாதானே அவளுடைய அக்காவும் பேக்கை தருவா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டர் லேடியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கேட்குறான், என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, இப்போ அந்த கழிவுநீர் வடிகாலில் ஒரு பையன் இறந்து போனான்ல, அதில் அவருடைய அப்பா கூட இப்போ வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார், அவரை மேயருடைய ஆட்கள்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால தான் நான் இப்போ அவரை காப்பாற்றுறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கும் பார்த்து கொஞ்சம் சேஃபாக போ, ஏன்னா அவனுங்களாம் அடியாட்களாக இருப்பானுங்க, ஏதாவது பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உங்கள் டீமோட சேர்ந்துக்க, ஏன்னா நீ அவ கூட ஒன்றா இருந்ததை நான் பார்த்தேன், நீயும் ஆப்போசிட் டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கோவத்தோடு போயிடுறா. பட் நம்ம ஹீரோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கெட்டவங்களோடலாம் பழகிறான் அப்படின்றது அவளுக்கு தெரியல. பட் அவள் போகும்போதே மனசு கேட்காம நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு டோலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த கொஞ்சம் பாருடா அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் நைட் ஆகுது. அந்த மேயருடைய அடியால் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தலையிலலாம் அடி வாங்கிட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி பணத்தை வாங்கிக்கோங்க, என்னை இதுக்கு மேலே இரிட்டேட் பண்ணாதீங்க, நான் ரொம்ப நேரம் பொறுமையாக இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம டோல் வரான். அப்படியே மாஸ்க்லாம் போட்டிருக்கான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவனை போட்டு பொழந்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு, இதுக்கப்புறம் இவங்களுக்கு பிரச்சனை பண்ண அவனை மண்டையை உடச்சுட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் முன்னாடி ஒரு வணக்கத்தை வேற போட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி போயிடுவான். அதுக்கப்புறமேட்டு தான் லேட்டாக நம்ம ரிப்போர்ட்டர் லேடி அங்கே வருவா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்னாச்சு, எல்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, முன்னே போயிட்டாங்க, எங்களை ஒருத்தர் வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருடைய ஒய்ஃபும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வேற பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் போட்டுட்டு அந்த மேயருடைய காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காரை இடிச்சு தள்ளி ஓரம் கட்டி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த மேயர் உள்ள
வந்து பார்த்துட்டு டேய் யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு ஏமன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவனை ஒரு பெரிய குழிக்குள்ள நம்ம டோலும் அவனும் சேர்ந்து தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த மேயர் மேலே மண்ணை வாரி வாரி போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம டோல் வந்துட்டு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு ஃபோனை கொடுக்குறான். நம்ம ஹீரோ தான் லைனில் இருக்கான். சரி சொல்லுங்க பெரியவரே, உங்கள் பையன் இறந்து போனதுக்கு காரணம் இவன் தான். இவன் கரெக்டாக அந்த வடிகால் திட்டத்தை பண்ணியிருந்தானா பரவாயில்ல, ஆனால் இவன் நிறைய ஊழல் பண்ணி கரெக்டான கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்காம விட்டு இவன் பண்ண அந்த அலட்சியத்தினால தான் இப்போ உங்கள் பையனோட உயிர் போயிருக்கு. சரி சொல்லுங்க, இதுதான் கோர்ட்டு, நான் தான் ஜட்ஜு, இப்போ நான் இவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வண்டியில் அப்படியே ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு நிற்கிறான். அப்படியே அந்த மேர் மேலேயும் போடுறான். பட் அந்த டைமில் அந்த பெரியவர் சொல்கிறாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான் மிஷினை. அப்புறம் கீழே இறங்கி போயிட்டு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், நீங்கள் எதனால வேணான்னு சொன்னீங்க அப்படின் போது, இப்போ இந்த நிலைமையில இவன் இறந்து போனான் அப்படின்னா என் பையன் சாகும்போது எப்படி துடி துடிச்சு செத்தானோ அந்த மாதிரி தான் இவன் சாவான். ஆனால் எனக்கு அது தேவை கிடையாது. என் பையன் இறந்து போனதுக்கு இவன் வருத்தப்படணும், இவன் அதை நினச்சி குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி தான் இவன் சாகணும். அப்படின்னா நீங்கள் சட்ட ரீதியாக இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதுவும் சரியான தண்டனையாக இருக்கணும், இவன் பணத்தையும் பவரையும் வச்சு தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரிப்பா அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன், என்ன பார்க்குறீங்க, நான் தான் இந்த கேஸில் இருக்கக்கூடிய ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே மாஸ்க்லாம் கழட்டி காட்டும் போது அவருக்கு ஷாக் ஆயிடுது. ஒரு ஜட்ஜா வந்து நமக்காக இந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் அந்த மேயரையும் அவனுடைய அடியாலையும் விட்டுட்டாங்க போல. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க முடியாமல். அந்த மேயருக்குலாம் அங்கே இங்கே ரத்தம் ஊற்றிட்டு இருக்குது. யார்டா அவனுங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்மளை இப்படி அடிச்சுட்டு போயிட்டானுங்க, அந்த கிழவனுக்கு இவ்வளோ பவர் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களா, நம்ம இது சும்மா விடக்கூடாது, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக அவனுக்கு ரெண்டு பேரையும் நம்ம கண்டுபிடிக்கணும்டா, அவனும் ரெண்டு பேர் தான் நம்மளை இப்படி பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவனுங்க பண்ண தப்பு நினச்சி கவலைப்படாமல் மறுபடியும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு டோலும் நல்லா நூடுல்ஸை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. எப்படியோட அவனுங்க பண்ணதுக்கு கரெக்டான பாடத்தை அவனுங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்ல, இதுக்கு மேலேயும் துள்ளானுங்கன்னா இதே மாதிரி தான் தப்பு பண்ணுறவனுங்க எல்லாருக்கும் நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டோல் பார்த்தீங்கன்னா அவனுடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறான். இப்போ அந்த கடையில் தானே அந்த பாட்டியோடைய பொண்ணு யாங் வந்து பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ நைட் டைமில் வேலை பார்க்குற போல அங்கே குடிகாரங்க வேற ஒரு சில பேர்லாம் வந்து சில பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏமா நைட் டைமில் அதுவும் இந்த குடிகாரங்களுக்கு மத்தியில் நீ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு மாதிரி தைரியமாக பேசுகிறா. ஆனால் இவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நைட்டு அந்த பொண்ணு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போகும்போது ஹீரோ அப்படியே கொஞ்சம் அவளுக்கு துணையாக போயிட்டே இருப்பான் வீடு வரைக்கும். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெருவிளக்கே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணோட வீட்டில் இருந்து மட்டும் தான் லைட் வெளிச்சம் எரிஞ்சிட்டு இருக்குது. என்னம்மா இது தெருவிளக்கு எதுவுமே இல்லை, ஆனால் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும் லைட் எரியுது அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை அங்கிள், இங்கே தெருவிளக்கெல்லாம் யாருமே எதுவுமே போடல, அதனால நான் வரும்போது இந்த இடம்லாம் இருட்டாக இருக்கக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் சேஃப்டிக்காக தான் என்னோட பாட்டி இந்த மாதிரி வீட்டு லைட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதனால கரண்ட் பில் கூட அதிகமாகும், இருந்தாலும் என் பாட்டி சொன்னால் கேட்க மாட்டாங்க, என்னோட சேஃப்டிக்குன்னு சொல்லி இப்போ பாரு போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கேட்டு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நைட்டு அவள் பாட்டியை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருப்பா. பாட்டி நான் இப்போ வேலைக்கு போன இடத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க பாட்டி, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து லைட் வெளிச்சம் தெரியுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் பார்க்க அங்கே தெருவிளக்கு போட்டிருக்காங்க. அது போட்டது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு டோலும் தான். ஸோ இந்த பொண்ணுக்காக இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கார்லாம் இல்லாமல் வெறுங்காலில் தான் நடந்து போயிட்டு இருப்பான். ஏன்னா நேற்று அந்த மேயரை பிடிக்கிறதுக்காக அவன் காரை வச்சு தானே ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இவனுடைய ஃப்ரெண்டு ஏற்பாடு பண்ண ஒரு புரோக்கர் ஒரு காரை கொடுத்துருப்பான்ல, அதே புரோக்கர் இப்போ இன்னொரு காரை கொடுக்குறான். அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான கார் மாதிரி தெரியுது. என் ஃப்ரெண்டு தான் கொடுக்க சொன்னானா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டு போயிட்டே இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஏ மச்சான் தேங்க்ஸ்ரா, எனக்காக நீ புது கார்லாம் வாங்கி கொடுத்துருக்கல, உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லடா மச்சான் இருக்கட்டும்டா, அப்புறம் அந்த காருக்கு ஒரு 5 வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கேன், அதை மட்டும் மாதம் மாதம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் கடுப்பாயிட்டு கத்துறான், ஏன்டா டேய் வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என் பேர்லேயே டியூ போட்டிருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் அந்த மேயரையும் அவனுடைய அடியாலையும் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மேயர் ஒரு மேல் அதிகாரி கிட்ட ஃபோனில் வலிஞ்சிட்டு பேசியிருப்பான்ல, ஐயோ சார் நான் எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த அதிகாரி பார்த்தீங்கன்னா இப்போ அவனை பார்த்து டேரெக்டாக பேசுறதுக்காக வந்திருக்காரு. யோ எப்போதான்யா இந்த கேஸ் முடியும், சும்மா தேவையில்லாமல் இப்போ பாரு இந்த ஒரு கேஸை வச்சு இழுத்துட்டு இருக்கீங்க, சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சீக்கிரமாக பேமெண்ட் கொடுத்து இந்த கேஸை முடிக்கல, அவனை நான் உன்ன மேயர் பதவியிலேருந்து தூக்கிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக திட்டுறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ இந்த கேஸை பற்றி பயங்கரமாக ஸ்டடி பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டு கிம் இருக்கான்ல, அவனும் இவனும் ஒரே ரூமில் தானே இருப்பாங்க. ஸோ அவன் இப்போ நம்ம ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ இந்த கேஸை பற்றி பயங்கரமாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான், நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம காங்கோடைய அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருப்பான்ல அவனுக்கு வந்து மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம காங் தான் சொல்லியிருப்பான் ஹீரோ மேலே ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் அவனுடைய அசிஸ்டன்ட்டு இந்த இடத்துல இவனை வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல. இவனும் எல்லாத்தையுமே அப்டேட் சொல்லிகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இப்போ இன்னொரு விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் பார்க்குறான். என்ன
அப்படின்னா நம்ம காங்குக்கு பிடிக்காத ஒரு ஜட்ஜ் இருப்பான்ல, ஆக்சுவலா அவனுடைய பொண்ணும் ட்ரக் எடுக்கிற மாதிரியான சில எவிடன்ஸ்லாம் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி போயிட்டு டோல் மூலமா போட்டோஸ்லாம் எடுத்திருப்பான்ல, அந்த விஷயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிக்ல லீக் ஆயிட்டு வருது போல. ஸோ இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே கண்டிப்பா அந்த காங்குக்கு பிடிக்காத ஜட்ஜ் மேல ஒரு கேஸ் விழுந்திருக்கும். அந்த கேஸை என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா நான் இப்போ ஆல்ரெடி வேற ஒரு கேஸ்ல இருக்கேன். அதை வேற யாராவது ஒருத்தங்க எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க நேர்மையான ஆளா இருக்கணும். அதை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜுன் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்றான். ஏன்னா இப்போ அவங்க கிட்ட தான் அந்த இன்னொரு ஜட்ஜோடைய கேஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கேஸை நீங்க எடுக்க வேணாம், ஹீரோயின் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவனும் ஏன் எதுக்குன்னு கேட்கறான். பட் ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க, இல்லைனா உங்க பையனுடைய ட்ரக் விஷயம் எல்லாமே வெளியே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் பயந்துகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல என்னன்னா நம்ம காங்குக்கு பிடிக்காத அந்த ஜட்ஜ் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து பிரஸ் எல்லாம் சுத்தி நின்று கேட்கறாங்க, ஏன் சார் நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா, அது உண்மையா, அதுவும் இல்லாம உங்களுடைய பொண்ணு வந்து ட்ரக் எடுக்கக்கூடிய சில எவிடன்ஸ்லாம் வந்து இப்போ ஆன்லைன்ல பரவிட்டு இருக்குது, அதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் லஞ்சம்லாம் எதுவுமே வாங்க கிடையாது, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என் பொண்ணு ட்ரக்லாம் எடுத்துட்டு இருந்தா, ஒரு நாள் அவள் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா, அந்த சோகத்தினால எடுத்துட்டு இருந்தா, அதை நிறுத்திருப்பா அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்போ வரைக்கும் அதை நிறுத்தல போல, நான் தான் அவளுடைய வருத்தத்தெல்லாம் புரிஞ்சுக்காம அவளை சரியா வளர்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டு அழுதுகிட்டே நடிக்கிறான். ஸோ ஒரு டைமும் காங்குக்கு பிடிக்காத ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியல, நம்ம இவருக்கு ஒரு பேர் வச்சிடலாம், ஜாக் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த பிரஸ் மீட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் அப்புறம் நம்ம காங் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ தலைவரும் பார்த்துட்டு சொல்றாரு, இந்த கேஸ்லேருந்து இவனை எப்படியாவது சேஃபாக காப்பாற்றேன்னா உனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம காங்கு கிட்ட தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம காங்கே நினைச்சாலும் ஜாக்கை வந்து பழி வாங்க முடியாது போல, ஏன்னா நம்ம காங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது தானே அவன் வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே இவன் டேரெக்டாக போய் மாட்டிலாம் விட முடியாது. ஸோ இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம காங்க அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஹீரோவை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனும் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதெல்லாம் நம்ம காங் படிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வருது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவை சில வருஷங்கள் ஜெயிலில் போட்டிருப்பாங்கல்ல, அதான் அந்த எஸ் குரூப்போட கேஸில் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாரு. அந்த நேரத்தில் தலையில் அடிபட்டிருக்கும் அவருக்கு. கடைசியில் இந்த போராட்டம் எல்லாமே இவர் தான் வேணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இங்கே மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எஸ் குரூப் வந்து அப்படியே பிளேட்டை மாற்றி கடைசியில் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை ஜெயிலில் தள்ளியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம காங்குக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா, அன்னைக்கு அங்கே 3 ஜட்ஜ் இருந்திருப்பாங்க, அதில் ஒரு ஜட்ஜாக நம்ம காங்கும் இருந்திருப்பான். ஸோ நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அந்த தண்டனையை கொடுக்கும்போது ஹீரோவும் அழுதுகிட்டே போயிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ இவன் அன்னைக்கு என்கிட்ட சொன்னான்ல, அவன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டைரியில் இருக்கக்கூடிய நேம்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே பொய். இவனுடைய அப்பாவுக்காக தான் இவன் வந்து எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம காங் யோசிச்சுட்டு உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி ஃப்ரீயா இருக்கியா, நம்ம 2 பேரும் லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம காங் எடுத்த உடனே கேட்குறான், நீ உண்மையை சொல்லு, என்ன ரீசனுக்காக இது எல்லாத்தையுமே பண்ற, எங்க டீம்ல ஜாயின் பண்ற மாதிரி பண்ணியிருக்க, அதே சமயம் நான் சொல்லாத சில விஷயங்களும் பண்ணியிருக்க, எனக்கு பிடிக்காத ஆஃபீஸர் யாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றின எவிடன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்க, அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஜட்ஜை நீ நான் சூஸ் பண்ணக்கூடிய அந்த லா ஃபார்மில் போயிட்டு ஜாயின் பண்ண வச்சிருக்க, இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு உங்ககிட்டயே ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும், அதே சமயம் அந்த லா ஃபார்முடைய ஓனர் ஜியோன் இருக்கார்ல அவருக்கும் மருமகன் ஆகணும் அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறான். பட் நம்ம காங்குக்கு நல்லாவே தெரியும் இவனுடைய அப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க சின்ன வயசில். ஸோ அதுக்கு காரணமான எல்லாருமே இவன் கண்டிப்பாக பழி வாங்குவான், பழி வாங்காமல் இருக்க மாட்டான், மேபி அவனுடைய லிஸ்ட்டில் நான் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு, சரி நீ அந்த லா ஃபார்மில் நல்ல பேர் எடுக்கணும் ஓகே, ஏன்னா அங்கே மருமகன் ஆகணும், ஆனால் என்கிட்ட நல்ல இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன், அது எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் எனக்கு உங்ககிட்டயும் ஒரு தேவை இருக்குது, ஆனால் அதை நான் இப்போ கேட்க மாட்டேன், நேரம் வரும்போது கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளியே போவாங்களா, இந்த நேரத்துலையும் நம்ம காங்கு கிட்ட ஹீரோ பேசிட்டு போகிறத அந்த சீனியர் ஆஃபீஸர் வந்து பார்க்குறாரு. அப்புறம் உடனே இதை போயிட்டு அந்த நேர்மையான ஆஃபீஸர் பாங் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோ அடிக்கடி அந்த காங்கை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான், அந்த காங்கே கெட்டவனுங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கவன், அவன் கூட போயிட்டு இவன் எதுக்காக பேசுகிறான்னு தெரியல, நல்லா இருக்கிறவனையும் கெடுத்துருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பாங் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஹீரோ மேலே நம்பிக்கை இருக்கு, அவன் எதை பண்ணாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நீங்கள் அவசரப்பட்டு அவனுடைய பிளான் எத்தையும் கிளச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாங் வந்து ஹீரோ மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சு பேசுகிறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீனில் அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஏதோ லவ் லெட்டர்லாம் பண்ணிட்டு இருக்கான், க்ளவுஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இதை யாருக்கு அனுப்ப போகிறான் அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ அடுத்த சீனில் அந்த ஜுன் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய சீனியர் ஆஃபீஸரை மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொன்னதான் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அந்த ஜாக்கோடைய பொண்ணு ட்ரக் கேஸ்லாம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் எப்படியாவது ஹீரோயினுக்கு கொடுத்துருங்க, அவகிட்ட இது எதுக்காக நான் கொடுக்கணும், அவள் அந்த அளவுக்குலாம் ஒருத்தே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் ஆஃபீஸர் சொல்லும்போது ஏன் இதுக்குலாம் கேட்காதீங்க, ஒழுங்கா நான் சொன்னதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். இந்த நேரத்தில் அந்த மேயருடைய அடியால் இருக்கான்ல அவன் வேற பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பையனுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறான் இப்போ வரைக்கும், அதான் கடைசியாக சண்டை கூட போட்டிருப்பானுங்கள அந்த இடத்துக்கு முன்னாடி தான் இருக்காங்க. அந்த மேயருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டே இருக்கான், சார் நான் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், இப்போ வரைக்கும் அந்த பெரியவரும் அம்மாவும் தான் இருக்காங்களே தவிர நம்மளை அடிச்சானுங்களா 2 பேர், அவனுக்கு இப்போ வரைக்கும் வரவே இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, டேய் அங்கேயே நம்ம கண்டிப்பாக அவனுக்கு வரும்போது திரும்ப அடிக்கணும்டா அங்கேயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
இருக்கான் அந்த மேயரும். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவளுடைய சீனியர் ஆஃபீஸர் அந்த ஜாக்கோடைய பொண்ணு ட்ரக் கேஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்றான். இதே எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் அதுக்கப்புறமேட்டு அவள் அந்த கேஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ஓ இந்த பொண்ணு அந்த பெரிய ஜட்ஜு ஜாக்கோடைய பொண்ணா, பரவாயில்லையே நமக்கு இந்த மாதிரியான கேஸ்லாம் கொடுக்குறாங்க, இவன் ஒன்றும் உத்தமம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி தெரியும் இவனை பற்றி, இவனை எப்படியாவது இந்த கேஸில் மாட்டி விடணும், இவன் பண்ண ஊழலையும் இந்த கேஸில் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனை பார்த்து பேசுறதுக்காக அந்த ஜியானுடைய மூத்த பொண்ணு அவள் தானே நம்ம ஹீரோக்கு முன்னாடி அந்த மேயர் கேஸை பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ அவள் வந்து இப்போ நம்ம ஹீரோ கிட்ட டீல் பேசுறதுக்காக வந்திருக்கா. இந்த மாதிரி நீங்கள் மேயருக்கு சாதகமாக தான் இந்த கேஸை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே நம்ம ஹீரோவோ நான் எதுக்காக முடிக்கணும், நான் யார் பக்கம் நேர்மையாக இருக்குதோ அவங்க பக்கம் தான் பேசுவேன், எக்காரணத்து கொண்டும் பணம் கொடுக்குறவங்களுக்கோ இல்லை பவர் இருக்கவங்களுக்கோ சாதகமாக எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அவகிட்ட ரொம்பவே திமிரா பேசுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2035 அவனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமாக மரியாதையே இல்லாமலாம் இவ பேசியிருப்பா. அது எல்லாமே இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது போல. அதுக்கு தான் பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கான், நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.